நாம் இப்போ செய்ய போகிறது கொழுக்கட்டைக்கு தேவையான வேர்க்கடலை பூரணம். நல்லா வேர்க்கடலையை வறுத்துக்கணும். நாம் வேர்க்கடலை சட்னிக்கு இல்லை வேர்க்கடலை கொழுக்கட்டை எல்லாம் செய்யறதுக்கு இந்த மாதிரி தண்ணுன்னு பெருசாக இருக்கிற வேர்க்கடலை வாங்கக்கூடாது. ஏன்னா இது செக்காரத்துக்காக யூஸ் பண்ணுறது. இது ஒரு மாதிரி எண்ணெய் ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற வேர்க்கடலை தித்திப்பாக இருக்கும். நல்லா சீக்கிரம் ஜீரணம் ஆகும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வேர்க்கடலையை எடுத்து ஆற வச்சிடலாம். வேர்க்கடலை போட்டாச்சு. இது ஒரு ஓட்டு ஓட்டிப்போம் லைட்டாக. இந்த அளவுக்கு ஒன்றும் பதியமாக அரைச்சிக்கணும். இதுக்கப்புறம் இது கூட வெல்லம் போட இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கும் வெல்லம் போட்டு அரைச்சதுக்கப்புறம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வெள்ளை பூரணம். இதுக்கப்புறம் தேங்காய் பூரணம் ஒன்று இருக்குது. இது கார்த்திகை தீபத்துக்காக மறுநாள் நாங்கள் கொண்டாடுற நாட்டு கார்த்திகைன்ற சாமி கும்பிடுவோம். அதுக்காக கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடுவோம். திருவண்ணாமலை சைடு ஃபுல்லாக இன்றைக்கி கொண்டாடுவாங்க. அதுக்காக செய்கிற பூரணம் கொழுக்கட்டை இது. அடுத்து நம்ம செய்ய போகிறது தேங்காய் பூரணம். அதுக்கு தேங்காவை பல்லாக அரிஞ்சு வச்சுக்கின்னு ஒரு ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு. அதில் கொரன்னு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாம். லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்தா ஒரு மாதிரி சுருண்டு வரும், தண்ணிலாம் போயிட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் சர்க்கரை போடணும். அவ்வளோதான், உதிரியாக வரும். இந்த டைமில் ஒரு 4 இல்லை 5 ஸ்பூன் சர்க்கரை போடணும். இப்போவும் கலக்கணும். கொஞ்சம் அந்த சர்க்கரைலாம் லைட்டாக மெல்ட்டாக வர மாதிரி ஆகும். அவ்வளோதான், தேங்காய் நல்லா ஊட்டின்னு சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். தேங்காய் பூரணம், வேர்க்கடலை பூரணம் தயார். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.